அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத். ஜகாத் என்பது இஸ்லாத்தில் ஒரு கட்டாய தர்மமாகும். இது பொதுவாக ஒரு சந்திர வருடத்தில் ஒரு முஸ்லிமின் சேமிப்பு மற்றும் செல்வத்தில் 2.5% கணக்கிடப்படுகிறது. அதை நீங்கள் எவ்வாறு கணக்கிடலாம் என்பதை பார்ப்போம். படி 1. சொத்துக்களை தீர்மானித்தல். ஜகாத் சில வகையான செல்வங்களுக்கு பொருந்தும். அவற்றுள் ரொக்கம் மற்றும் வங்கி சேமிப்பு, கையில் உள்ள பணம், வங்கி கணக்குகள் அல்லது டிஜிட்டல் பணப்பைகள். தங்கம் மற்றும் வெள்ளி, நகைகள். அது 24 கேரட் தூய தங்கமாக இருந்தால் அது முழுமையாக ஜகாத் செய்யத்தக்கது. கலப்பு நகைகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பகுதி மட்டுமே ஜகாத் செய்யத்தக்கது. வணிக சரக்கு, விற்பனைக்கு உள்ள பொருட்கள், முதலீடுகள், பங்குகள், பத்திரங்கள் மற்றும் வாடகை வருமானம். பெறத்தக்க கடன்கள், நீங்கள் பெற எதிர்பார்க்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். படி 2. பொறுப்புகளை கழித்தல். உங்கள் மொத்த சொத்துகளிலிருந்து பின்வருவனவற்றை கழிக்கவும். நிலுவையில் உள்ள கடன்கள், அதாவது கடன்கள், பில்கள் அல்லது உடனடி கடமைகள். அடிப்படை தேவைகள், அதாவது வீடு, கார், தளவாடங்கள், ஆடைகள் போன்றவை ஜகாத் செய்ய முடியாது. படி 3. உங்கள் ஜகாத் நிசாப் அளவை எட்டியுள்ளதா என சரிபார்க்கவும். ஜகாத் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு தேவைப்படும் குறைந்தபட்ச செல்வத்தின் அளவு நிசாபாகும். இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. தங்கத்தின் தரம் 87.48 கிராம், வெள்ளியின் தரம் 612.36 கிராம். நாணயத்தில் சமமான தொகை மாறுபடும். எனவே நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளியின் தற்போதைய சந்தை விலையை சரிபார்க்க வேண்டும். படி 4. 2.5% ஜகாத்தை கணக்கிடுங்கள். ஒரு சந்திர வருடத்திற்கு பிறகு உங்கள் செல்வம் நிசாபை எட்டினால் அல்லது அதைவிட அதிகமாக இருந்தால் கணக்கிடுங்கள். கணக்கிடும் முறை மொத்த ஜகாத் செல்வம் இன்ட்டு 2.5/100. இந்த கணக்கிடும் ஃபார்முலாவை வைத்து நீங்கள் ஜகாத்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சுன்னாவை பின்பற்றுங்கள், சமூகத்தை அல்ல.